அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். எல்லாரும் மைக் மியூட் பண்ணி வைங்க. ஓகே. அதாவது இன்றையிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறது வந்து உங்களுக்குரிய 3 மந்த் ப்ராஜெக்ட். இது எப்படி நடக்கும்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு எதிர்பார்க்கியா வரக்கூடிய பகுதி தான் ஃபுல்லாவே உங்களுக்கு தருவேன். அதே மாதிரி அதோட தியரிய வந்து கிளியர் பண்ணி ஒவ்வொரு யூனிட்லயும் வரக்கூடிய கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். இப்ப நிறைய பேருக்கு வந்து உங்க எல்லாருக்கும் வந்து தியரி தெரியுமா இருக்கும். ஒன்றிலேயும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னால் இலக்கிய வரலாறு எடுத்தால் அதுல உங்களோட கைட்ல இருக்கிற விஷயங்கள் தெரியுமா இருக்கும். பட் அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்தால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுதுற மெத்தட் நிறைய பேருக்கும் தெரியாது. சோ அதாலதான் உங்களுக்கு வந்து தமிழ்ல மார்க்ஸ் வந்து குறையுது. இந்த சி அதே போல எஸ் அப்படி வரக்கூடியதுக்குரிய ரீசன் அதான். எல்லாருக்கும் உங்களுக்கு தியரி எல்லாம் நல்லா கிளியர் ஆயிக்கும். அதே மாதிரி அதோட கொஸ்டின்ஸ் வந்தா ஆன்சர் எழுத தெரியாது. அப்ப உங்களை கைடை பொறுத்தவரையில கைட்லயும் அப்படித்தான் ஒரு தெளிவுக்குத்தான் அதுல விஷயங்கள் இருக்குது. அப்ப நாங்க மெயினா அதுக்கு வந்து படிக்க வேண்டியது வந்து நாங்க ரெடி ஆகணும் பேப்பருக்கு தான். பேப்பர் எவ்வளவு எங்களுக்கு நல்ல கிளியரா செய்யலுமோ அவ்வளவு எல்லாருக்கும் வந்து மார்க்ஸ் எடுக்கலும். சோ அதை முன்னிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த 3 மந்த் ப்ராஜெக்டும் வந்து செய்வேன். அதாவது எப்படின்னா ஆல்ரெடி என்ன கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்யறேன்னு அந்த மெத்தட். சோ அதே மெத்தட்ல தான் இதையும் அப்படி செஞ்சுட்டு போவேன். அதாவது இப்ப நான் ஃபுல்லா இலக்கண பகுதி வந்து ஃபுல்லா முடிச்சிட்டேன். இலக்கணத்துல வந்து தியரி முடிச்சு அதுல வந்து ஒரு யூனிட் வைஸா பேப்பர்ஸ் செஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்லயும் 90 கொஸ்டின்ஸ் அதே மாதிரி 80 கொஸ்டின்ஸ் எடுத்து அதை ஃபுல்லா முடிச்சிக்கிறேன். சோ அது வந்து இப்ப நியூவா இருக்கிறவங்க அவங்களுக்கும் தேவை அப்படின்னா உங்களுக்கு அந்த யூனிட் வைஸா அந்த பேப்பர்ஸ் எடுத்து செஞ்சீங்க என்றால் அதே மாதிரி அதோட ஆன்சர்ஸும் இருக்குது உங்களுக்கு கரெக்ட் பார்க்கலும். அதே மாதிரி அதோட தெரியாத விஷயங்கள் அப்படி இருந்தால் என்கிட்ட கேட்டு அவங்களுக்கு அதை கரெக்ட் பார்த்துக்கொள்ளவும் மேலும். அடுத்ததா வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்களுக்கு அதாவது 10ஆம் மந்த்ல ஃபெஸ்ட்ல இருந்து ஃபுல்லா இலக்கணம் செய்வேன். அதுலயும் அப்படின்னால் ஃபுல் மாடல் பேப்பர். நாங்க ஆல்ரெடி பார்த்தது வந்து யூனிட் வைஸா பேப்பர்ஸ் தான் பார்த்தோம். ஆனா இது வந்து உங்களுக்கு மைக் மியூட் பண்ணுவீங்க எல்லாரும். சங்கவி ஓகே. நான் இது வந்து எப்படி செய்தேன்றால் எல்லாரும் மைக் மியூட் பண்ணுவீங்க. ஓகே. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எப்படின்னா ஃபுல் மாடல் பேப்பர் அப்படின்னால் எல்லாத்தையும் மிக்சர் தான் அதுல கொஸ்டின்ஸ் தந்து ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இலக்கணத்துல வந்து மெயினா வரக்கூடியதான் இந்த 15 மார்க்ஸ் கொஸ்டின் 8ஆவதா வரக்கூடியது. பகுதி 2ல 8ஆவதா வரக்கூடியது. சோ அத மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய செய்வோம். அதே மாதிரி அந்த சிறு குறிப்புக்கு வரக்கூடியது அதுல எது எதிர்பார்க்கியோ அதை வந்து தந்தவங்களுக்கு சிறு குறிப்புக்கு ஃபுல்லா தருவேன். போன முறை வந்து நான் அந்த சிறு குறிப்புக்கு வந்து எதிர்பார்க்க கொடுத்தது அதே மாதிரி லாஸ்டா சொன்ன விஷயம் அதே விஷயம் போன முறை வந்திருந்தேன். சோ இந்த முறையும் உங்களுக்கு எதிர்பார்க்கையா நான் அந்த சிறு குறிப்புக்கு வரக்கூடிய தருவேன். அதை வந்து நீங்க சரியா 5 மார்க்ஸுக்கு வந்து எழுதுற மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு போனாலும் ஓகே. அதுல ஒன்றுதான் வரும். அதே போல அடுத்த செஷன் என்னென்றால் இந்த கம்பராமாயணம். இதுல வந்து நான் அதாவது 3 மந்த் ப்ராஜெக்ட் கம்பராமாயணத்துக்கு வேற ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சோ அதுலயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிங்க. போன முறையும் அது ஒர்க்க செஞ்சேன். அதுல ஜாயின் பண்ணவங்க எல்லாம் இது வேறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சோ அப்படி நியூவா ஜாயின் பண்ணவங்க இருந்தால் அவங்களுக்கு ஜாயின் ஆயிலும். அதோட ஃப்ரீ கிளாஸ் இன்னைக்கு நைட்டு கேக்குது. கம்பராமாயணத்துல ஃப்ரீ கிளாஸ். சோ அதுல உங்க எல்லாருக்கும் ஜாயின் பண்ணலாம். அதுல ஜாயின் பண்ணி அவங்களுக்கு கிளியரா விளங்குதா அப்படின்னால் அதுல உங்க எல்லாருக்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலும். அதுல வந்து எப்படின்னால் 12 மார்க்ஸ் நீங்க எப்படி ஃபுல்லா எடுக்கிறோ அதுக்குள்ள தெளிவும் 20 மார்க்ஸ் எப்படி நீங்க ஃபுல்லா எடுக்கிறீங்களோ அதுக்குள்ள தெளிவும் தான் போகும். அதாவது பேப்பர் கிளாஸ் மாதிரி ஃபுல்லா அந்த தியரிய வந்து என்றால் அந்த கம்பராமாயணத்தை படிக்கிற மெத்தட் இருக்குது அப்படின்னால் ஒரு கதை வடிவில வந்து நான் கிளியரா தான் விளங்கணும். சோ விளங்கிட்டு அதுல வந்து மெயினான கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் போட்ட டைமும் அதோட மெத்தட் சொல்லி தந்தேன். அதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நாங்க தொடுத்து அதுக்குரிய வினாக்களை வந்து நாங்க செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் நான் கிளாஸ்ல கொண்டு போவேன். எல்லா பாடல்களுக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு மெயினா சொல்லி தருவேன். அதே மாதிரி சந்தர்ப்பம் எழுதுறதுக்கும் மெத்தட் இருக்குது. சோ அதை அன்றைக்கும் சொல்லி தந்தேன். இந்தியிலிருந்து ஃபுல்லா எல்லா பாடலுக்கும் சந்தர்ப்பம் தருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் எந்தெந்த அணிகள் இருக்குதோ அதை கிளியரா தந்து அதை எப்படி விளக்கணும் அந்த விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் யாட சிறப்பு கூறப்பட்டிக்குது அதை நாங்க எப்படி விளக்கணும். அதே மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி
எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதினா போதும். அந்த மெத்தடுக்கு ஏற்ப மாதிரி தான் அந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்ல கம்பராமாயண செஷன் போகும். சோ அதுல வந்து அவங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த பகுதியில வந்து என்னென்ன யூனிட்ஸ் கவர் ஆகும் என்றால், இந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்லயும் மெயினா உங்களுக்கு கவிதை பகுதி. அதாவது கவிதை பகுதியில வந்து ஃபுல் தெளிவு கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு கவிதையை எடுத்து அதுல வந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ், ஒவ்வொரு கவிதையிலையும் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து கட்டுரை பகுதி. கட்டுரை பகுதியில வந்து என்னென்ன கட்டுரை இருக்குதோ அதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அந்த ஒவ்வொரு கட்டுரையும் தியரி வந்து ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு கவிதையிலயும் மெயினா என்ன விளங்கணும் என்ற விஷயங்கள். அதுக்கு அடுத்ததா அந்த ஒவ்வொரு கவிதையிலையும் வந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். அதுக்கு அடுத்த செஷனா வந்து சிறுகதை. சிறுகதையில வந்து மெயினா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் 5 சிறுகதை இருக்குது. அந்த 5 சிறுகதையிலயும் எல்லாரும் ரீட் பண்ணி ஒரு கிளியர் ஈக்கோன்மெண்ட் சொல்லி மத்தது வந்து அதுல கொஸ்டின்ஸ் செய்வோம். நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது ஒவ்வொரு மாதிரி கேள்வி வரும் உங்களுக்கு. மெயினா அதுல ஒவ்வொரு சிறுகதையிலயும் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது எல்லாரும் 5 சிறுகதையும் ரீட் பண்ணி அதோட மெய்ய கருத்து என்ன என்றதை வந்து விளங்கணும் கிளியரா. அதுக்கு அடுத்ததா அதுல இருக்கிற எல்லா கேள்வியும் நான் உங்களுக்கு தந்து ஃபுல்லா அதை கிளியர் பண்ணுவேன். அடுத்ததா இருக்கக்கூடியது இந்த நாவல். இந்த முறை வந்து உங்களுக்கு நாவல் வந்து எதிர்பார்க்கலும் என்றால் ஒரு பெரிய கேள்வியா நாவல் வரையும் சான்சஸ் இருக்குது. ஏண்டால் இந்த சிறுகதை வந்து 5யும் ஒவ்வொரு இயரா வந்துட்டு, சோ அதனால அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. என்றால் உங்களுக்கு அந்த பகுதியில ஃபுல்லா ஒரு நாவல் கொஸ்டின்ஸ் ஒன்று வந்துட்டு அதாவது பின்னால 8வது வினால வந்து கேள்விகள் வருமே அதுல ஒரு கேள்வியா சிறுகதையில ஒரு கேள்வியை போடலும். சோ இப்படி ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. சோ அதனால நாவலை கிளியரா படிங்க. மத்தது வந்து நாடகத்தை கிளியரா படிக்கும். நாடகம் சோ அதுலயும் நாங்க எல்லாருக்கும் அந்த நாடகத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது தெரியும். அதுல வச்சு அதுல நாங்க கேள்விதான் செஞ்சு பார்க்கணும். தமிழ்ல வந்து நீங்க மார்க்ஸ் எடுக்கிறேன்றால் அதுக்கு ஒரே வழி பேப்பர் செய்யறதுதான். சோ நான் இந்த 3 மந்த் ப்ராஜெக்டையும் உங்களுக்கு அப்படித்தான் கொண்டு போவேன். ஃபுல்லாவே கேள்வி விடன்னு தான் ஃபுல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேள்வி விட அதுல எழுதுற நுட்ப முறைக்கு ஏற்ப நாங்க விட எழுதி பழவினோம் என்றால் எங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் அதுல எடுக்கலும். சோ அப்ப இந்த மந்த்ல வந்து இந்த 3 மந்த்லயும் செய்யக்கூடிய வேலை ஒவ்வொரு பகுதியிலையும் எடுத்து அந்த பகுதியில வந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். இப்ப நாங்க இலக்கிய வரலாறுல வந்து இதுவரை முடிச்சுக்கிறோம். சங்ககாலம் முடிஞ்சு சங்ககாலத்துல வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் செஞ்சிட்டோம். அதே மாதிரி அடுத்த சங்கமருவிய காலம். சங்கமருவிய காலத்திலயும் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நான் செஞ்சிட்டோம். அடுத்தது வந்து இப்ப பல்லவர் காலம் தான் பெய்துட்டு இருக்குது. இன்றைக்கும் நான் உங்களுக்கு பல்லவர் காலத்துலதான் ஒரு கேள்வி வந்து ஃபுல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப அடுத்ததா பல்லவர் காலம் ஃபுல்லா என்னென்ன கேள்வி வருமோ எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததா வந்து இருக்கக்கூடியது நாயக்கர் காலம் மற்ற சோழர் காலம். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு மத்ததா இந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரிய சக்கரவர்த்தி காலம் என்ற ஒரு பகுதிக்கு இது இலங்கையில தமிழ் இலக்கிய வளர்ச்சி. சோ அதுல சில கேள்விகள் வந்து தந்து அதோட இலக்கியங்களையும் அதே மாதிரி இலக்கியத்தோட பண்புகளையும் அந்த விஷயங்களை வந்து பார்ப்போம் அதுல. ஓகே, அதுக்கு அடுத்ததா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்லயும் வந்து நான் 25 கிளாஸஸ் உங்களுக்கு போடுவேன். அதுல வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் அப்படின்றால் ஃப்ரைடே ஈவினிங் 5 மணிக்கு ஒரு கிளாஸ், அதே போல நைட்டுக்கு வந்து 9:30க்கு ஒரு கிளாஸ். சோ 2 கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி சாட்டர்டேவும் அப்படித்தான் ஈவினிங் 5 மணிக்கு கொண்டு நைட்டுக்கு வந்து 9:30 கொண்டு. அதே மாதிரி சண்டேவும் அப்படித்தான். இப்படி ஒரு வீக்ல உங்களுக்கு 6 கிளாஸ் நடக்கும். சோ அதுல வந்து கண்டினியூவா எல்லாருக்கும் ஜாயின் ஆகலும். மத்தது வந்து கம்பராமாயண செஷன் வந்து அது வேறையா நடக்கும். அது வந்து திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் உள்ள நாள்ல நைட் 10 மணிக்கு நடக்கும். 10ல இருந்து 11 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் வந்து நடக்கும். சோ அதுல வந்து அத கிளியரா அதை வந்து முடிப்பேன். அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டா அதை ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதுல மெயினா நீங்க அது ஒவ்வொன்றுக்கும் எடுக்க வேண்டிய புக்ஸ் அப்படி அந்த விஷயங்கள் வந்து நான் அதுல உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ற விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்கும் சொல்லி தந்திக்கிறேன். எப்படி நீங்க டைம் டேபிள் போடணும் அந்த விஷயம். அதாவது இன்றைக்கு ரிட்டர்ன் பார்த்தோம் என்றால் அது விளங்காதவங்க அப்படி இருந்தால் நீங்க செய்ய வேண்டியது வந்து மெயினா எது வரும் என்று சொல்லிதான் நான் படிக்கணும். சும்மா எல்லாத்தையும் படிக்க வேண்டிய இஷ்யூ இல்ல. மெயினாவே ஒரு பகுதியிலே உங்களுக்கு எது கூடையா மார்க்ஸ் வரக்கூடிய கேள்வியா
வரக்கூடுது என்றதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். சோ அப்படி பார்த்தால் ஒரு பகுதியில ஆக கூடையா மார்க்ஸ் வரக்கூடியதான் மெயின் இலக்கணம். அவங்களுக்கு இலக்கணத்தை எடுத்து பார்க்கலாம். முன்னால 20 மார்க்ஸுக்கும் இலக்கணத்துல MCQ கேள்வி இருக்குது. அதே போல பின்னாலேயும் 15 மார்க்ஸுக்கு இலக்கண கேள்வி இருக்குது. சோ அப்ப நீங்க பாருங்க, அவடத்துல 35 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பகுதிதான் இலக்கணம். அப்ப நாங்க எங்கட படிக்கிற டைம் டேபிள்ல தமிழ் சப்ஜெக்ட் எடுத்தால் அதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போடுங்க இலக்கணம். சரி, அப்ப இந்த இலக்கணத்துக்கு நீங்க எந்த நாளுமே இலக்கணம் படிக்கணும் தான், விளங்குதா? அப்ப அந்த இலக்கணத்தை போட்டு இலக்கணம் ஒரு நாளை 30 நிமிஷம். அவங்களோட டைம் டேபிள் எப்படி இருக்கும்னு சொன்னால் இலக்கணம் 30 நிமிஷம். அப்ப நீங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் இலக்கணத்துக்கு 30 நிமிஷம் ஒதுக்கணும். சோ அந்த 30 நிமிஷத்துல நீங்க இலக்கணம் தான் படிக்கணும். இலக்கணத்துல அதான் 20க்கு 20 எடுக்கண்டா ஒரே வழியாதான் தியரிய படிச்சுட்டு நான் தந்த அந்த பேப்பரை செஞ்சா போதும். வேற பேப்பர்ஸ் பார்க்க வேண்டிய இஷ்யூம் இல்லைன்னா நான் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆழமான கேள்வி 90 80 அப்படி தந்திக்கிறேன். மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 8 யூனிட்ஸையும் கிளியரா செஞ்சீங்கன்னால் ஓகே, அது போதும். அதே மாதிரி உங்களுக்கும் பார்க்கலாம் ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம்லயும் அந்த தந்த விஷயங்களை கேள்வி வந்திக்கும். அப்படி பேப்பர் செஞ்சவங்க இருந்தா பாருங்க, டேர்ம் எக்ஸாம்ல அதே மாதிரி அதுக்குள்ள இருந்த கேள்விகள் வந்திக்கலாம் உங்களுக்கு MCQல. சோ நீங்க அப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பி கொண்டாலும் உங்களுக்கு கஷ்டம் படிக்கிறதுல. படிக்கிற விஷயங்கள் தெளிவா படிக்கும். சோ அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் சொன்ன மாதிரி நீங்க படிச்சால் ஓகே, எல்லாரும் A மார்க்ஸ் எடுக்கலாம் எல்லாரும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இலக்கணத்துக்கு இலக்கணம் உங்களோட இதுல ஹெடிங் ஈக்கணும். தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு தமிழ் சப்ஜெக்ட்ல நாங்க மெயினா படிக்க வேண்டியது இலக்கணம். அப்ப இலக்கணத்துக்கு 30 நிமிஷம் போட்டுக்கோங்க. எந்த நாளும் 30 நிமிஷம் இலக்கணம் நீங்க படிச்சே ஆகணும். பேப்பர் செய்யணும், இல்லைன்னா ஒரு தியரிய விளங்கணும். விளங்காத விஷயங்கள் இருந்தா என்கிட்ட கேளுங்க தியரியில. சோ அந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி கிளியரா 30 நிமிஷம் எடுத்து நீங்க இலக்கணத்தை படிச்சுக்கோங்க. சரி, அடுத்தது செகண்ட் நீங்க போட வேண்டியது கம்பராமாயணம். கம்பராமாயணம் பாருங்க, முதல் பகுதியில 12 மார்க்ஸ், பின்னால 20 மார்க்ஸ். எப்படியுமே கம்பராமாயணத்துல ஒரு கேள்வி ஷுவர். அதே மாதிரி இந்த முறை நான் எதிர்பார்க்க வரக்கூடியது நான் கிளாஸ்ல சொல்லி தருவேன். இந்த எதிர்பார்க்கான கேள்விகளும் உங்களுக்கு தருவேன். சோ அதை நீங்க செஞ்சு பாக்குற டைம் அதுலயும் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ப நீங்க பாருங்க, கம்பராமாயணத்துல பின்னால் 20 மார்க்ஸ், முன்னால 12 மார்க்ஸ், 32 மார்க்ஸ் கம்பராமாயணம். அப்ப உங்களோட படிக்கிற டைம் டேபிள்ல செகண்ட் சப்ஜெக்டா இருக்கணும் கம்பராமாயணம். கம்பராமாயணம் போட்டு அதுக்கு 30 நிமிஷம். அப்ப ஒரு நாள் டெய்லி கம்பராமாயணம் 30 நிமிஷம் நீங்க படிக்கணும். டெய்லி படிக்கணும் 30 நிமிஷம் என்றால் ஒரு நாள் உங்களுக்கு தானே 24 ஹவர்ஸ் இருக்குது. அதுல 30 நிமிஷம் கம்பராமாயணம், 30 நிமிஷம் இலக்கணம், ஒரு தானே போகுது. சோ அப்படி படிங்க. படிக்கன்னு சொல்லி ஒரு பாடத்தை எடுத்துட்டு ஒரு நாள் எழுந்தா கொஞ்ச நேரம் தான் படிச்சு நீங்க படிச்சது வச்சு அப்படி பாருங்க, சொல்றது உண்மையாயிக்கும். அப்ப 30 நிமிஷம் கம்பராமாயணத்துக்கு போடு. சரியா? அடுத்தது 3வது சப்ஜெக்ட் சிறுகதை. சிறுகதை போடுங்க. சிறுகதை 5 சிறுகதையும் எவ்வளவு தெளிவெடிக்கலுமோ அவ்வளவு தெளிவெடுங்க 5 சிறுகதையிலையும். அப்ப நீங்க சிறுகதையின் ஹெடிங் போட்டு அதுக்கு 30 நிமிஷம். ஒரு நாளையில சிறுகதைக்கு 30 நிமிஷம். சரி, அப்ப அதுல என்னென்ன சிறுகதையில நான் எல்லா கேள்வியும் உங்களுக்கு தருவேன். சோ அதுல யாரும் யோசிக்க தேவையில்லாம். அந்த கேள்வி எழுதி விடை எப்படி எழுதுற நுட்ப முறை அதுல ஃபுல்லா சொல்லி தருவேன். விடைகளை எழுதி அதை கிளியரா விளங்கி கொண்டால் ஓகே. சரி, அப்ப 3வது பாடமா நீங்க பார்க்க வேண்டியது சிறுகதை. சரி, அடுத்தது பாருங்க, ஏன்டா சிறுகதை நான் 3வதா பார்க்க சொல்றேன். அதாவது உங்களுக்கு முதல் பகுதியில் இந்த பேராகிராஃப் கேள்வி ஒன்று வரும் 16 மார்க்ஸ். அதுக்கு சிறுகதை வரும் மேலும், இல்லைன்றால் சிறுகதை வரலாம், இல்லைன்றால் உங்களுக்கு கட்டுரை பகுதியில் ஒரு பந்தி வரையிலும், இல்லைன்னா நாவல்ல. சோ சிறுகதையும் வர சான்சஸ் இருக்குது. சோ அதனால சிறுகதை 16 மார்க்ஸுக்கு வரும். அதே மாதிரி பின்னால 20 மார்க்ஸுக்கு வரும். அப்ப 36 மார்க்ஸ். அதே போல சம்டைம் சிறுகதை உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு வராட்டி எப்படியுமே ஒரு கேள்வியா அந்த 8வது வினால வரும் சிறுகதை. அப்ப பாருங்க, 8வது வினால ஒரு கேள்வியா வந்தா அது 10 மார்க்ஸ். அப்ப 10 மார்க்ஸ், இங்கல 20 மார்க்ஸ், இங்கல 16 மார்க்ஸ். அப்ப அது ஃபுல்லா வரக்கூடியது. அப்ப டோட்டல் எவ்வளவு மார்க்ஸ்? 10 20 46 மார்க்ஸ். சம்டைம் அப்படி வரையலும்.
அப்ப 46 மார்க்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒண்ணுதான் சிறுகதை. சோ 3ஆவதா சிறுகதை படிங்க என்றால் வரோமேலும் வராமிக்கோ மேலும் தானே. பட் அதுக்கு முந்தின ரெண்டும் எப்படியுமே வரக்கூடியதான். சோ அப்ப 3ஆவதா சிறுகதை படிக்கணும் நீங்க. அடுத்தது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டியது வந்து 3ஆவதா சிறுகதை ஓகே. 4ஆவதா படிங்க அதாவது கவிதை. கவிதை ஏண்டால் கவிதை பகுதி எப்படியுமே கட்டாயமா வரும் தானே. கவிதை ஒன்று வரும். பெராகிராஃப் கேள்வி எப்படியுமே அது கவிதை தான். அது கட்டுரையா போறதும் இல்ல. அடுத்ததா அப்படி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்ல, டவுட் இல்ல. ஏண்டா ஷுவராவே கவிதை ஒன்று தானே வரும் இடத்துல. சோ அதனால கவிதை கட்டாயம் படிங்க. எல்லா கவிதையுடையும் பேர் எழுதி கொண்டுட்டு கவிதை ஒவ்வொன்றா படிங்க. கவிதை ஒவ்வொன்றா படிங்க பேர் எழுதி கொண்டு ஒவ்வொரு கவிதையும். அப்ப கவிதை முன்னால 16 மார்க்ஸ் கிக்குது. அதே மாதிரி பின்னாலையும் வரும். பின்னால ஒரு ஃபுல் கேள்வி 20 மார்க்ஸுக்கும் கவிதை கேள்வி வருது. நான் போன முறை நான் சொன்னேன் என்றால் இந்த முறை போன முறை அப்படி சொன்னேன் நான். இந்த முறை எப்படியுமே உங்களுக்கு கவிதை பகுதியில 20 மார்க்ஸ் கேள்வி வரும். அதே மாதிரி அங்கல 10 மார்க்ஸுக்கு 8வது வினாலையும் வரையிலும் அப்படின்னு. ஏண்டால் அது கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு உள்பட்ட மாதிரி 2021 வந்து அப்படி வந்திருந்தேன். சோ நான் அதான் சொன்னேன் போன இயர்ல வந்து அப்படி வர சான்சஸ் இருக்கும் அப்படின்னு. அது வந்து வந்துச்சு போன முறை எப்படியுமே அத மாதிரிதான் வந்துச்சு. அப்ப இந்த முறை வந்து கவிதை பகுதியில் அப்படி எல்லா இது வரக்கூடிய விதம் குறைச்சலா இருக்கும். பட் அதுவும் நீங்க 4ஆவதா கவிதை பகுதியை வந்து கிளியரா படிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க 20 மார்க்ஸ் முன்னால 16 மார்க்ஸ் அதே மாதிரி 10 மார்க்ஸுக்கும் வரையிலும். சோ 4ஆவதா நீங்க கவிதைக்கு ரெடி ஆகணும். சோ அந்த கவிதை பகுதி வந்து நிறைய பேருக்கு அந்த விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். சோ அதுக்குள்ள மெத்தட் நான் உங்களுக்கு இந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்லயும் ஃபுல்லா கிளியர் பண்ணுவேன். கவிதை படிக்கிற சிஸ்டம். சோ அதுக்கேற்ற மாதிரி அதை படிச்சால் ஓகே உங்களுக்கு கவிதையில மார்க்ஸ் எடுக்கலாம். சரி அப்ப 4ஆவதா நீங்க பார்க்க வேண்டியது கவிதை. ஓகே 5ஆவதா நீங்க படிக்க வேண்டியது வந்து நாவல். ஏண்டால் இந்த முறை நாவல் எதிர்பார்க்கலாம். சோ அதனால அடுத்ததா நாவல் ஹெடிங் போட்டு நாவலை வந்து நீங்க எப்படி படிக்கிறேன்டால் அத வந்து ஒவ்வொரு தொகுப்பு அத்தியாயமா படிக்கணும். அதுல நிறைய அத்தியாயங்கள் இருக்குது நாவல்ல. சோ ஒவ்வொரு அத்தியாயங்கள்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டிக்குது. ஒரு அத்தியாயத்துல வந்து ஒவ்வொரு பாத்திர படைப்புகளை வந்து எடுத்து எங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி அதுடமே கருத்து என்ன, அதே போல அதுல வந்து மெயினா நீங்க எப்படியுமே அந்த பாத்திர படைப்பு ஒவ்வொருத்தரை பத்தியும் எப்படியுமே தெரிஞ்சுக்கணும். அது ஒரு கேள்வியா வரையலும் நாவல்ல கேள்வி வந்து. அடுத்தது வந்து லாஸ்ட் பகுதியில இந்த தாமோதரத்துக்கும் இதுக்கும் இடையிலான காதல் பிணைப்பு இந்த விஷயம் வந்து அந்த பகுதியில் இருந்தது. சோ அப்படியான கேள்வி அடுத்துல வரலாம். அப்படி ஒரு அத்தியாயத்தை கிளியரா படிச்சுட்டு அந்த அத்தியாயம் மூலம் என்ன வெளிப்படுது, எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் என்று பார்த்தா நாங்க படிப்போம். சோ அந்த சிஸ்டம் அதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வருமோ அதை நான் உங்களுக்கு தந்து அதுக்கும் ஃபுல்லா ஆன்சர்ஸ் தருவேன். அதான் அந்த விஷயத்துல நீங்க படிக்க வேண்டியது. ஓகே மத்தது வந்து உங்களுக்கு ஈர்க்கக்கூடியது என்னென்றால் கவிதை ஓகே, கட்டுரை ஓகே, சிறுகதை ஓகே, நாவல் ஓகே. அதுக்கு அடுத்ததா சங்கச்செயுள். ஏண்டால் சங்கச்செயுள் வந்து உங்களுக்கு எப்படியுமே வரும். 12 மார்க்ஸுக்கு எப்படியுமே வரக்கூடியதான் சங்கச்செயுள். அந்த சங்கச்செயுள்ல வந்து அகத்தினை சார்ந்தது புறத்தினை சார்ந்தது ரெண்டும் இருக்குது. சோ இந்த முறை உங்களுக்கு வந்து அதாவது அகம் சார்ந்ததுல வந்து வரையலும். இந்த முறை அகம் சார்ந்தொன்ல வரலாம். நான் அதுவும் சாய்ஸ்ல தருவேன். இதான் வரும் அப்படின்ட்டு அந்த சாய்ஸ் வரலாம். சோ அதுல வந்து வரக்கூடிய விஷயங்கள் அதுல என்ன பார்க்கணும், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதுல நீங்க தொடுத்து அதை படிக்கணும். இந்த விஷயம் நான் அன்றைக்கு ஒரு கிளாஸ் போட்ட டைம் அதுல உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்படித்தான் நீங்க இந்த செயல் பகுதியில படிக்கணும்ண்டு. சோ அப்படி அத விஷயங்களை வந்து நாங்க பார்ப்போம். இந்த மந்த்ல வந்து நான் சங்கச்செயலும் ஸ்டார்ட் பண்ணி போவேன். இந்த மந்த்ல உங்களுக்கு சங்கச்செயுள் போவும். அதே மாதிரி என்றால் ஒரு நாளை 2 கிளாஸ் தானே. சோ நான் அதுக்குள்ள மாதிரி மேனேஜ் பண்ணி போடுவேன். இந்த 3 நாளைக்கு 3 பகுதி ஸ்டார்ட் பண்ணி போவேன். அதாவது சங்கச்செயல் போவும், அங்கல சிறுகதை பகுதி, இங்கல இலக்கிய வரலாறு. சோ இந்த 3 யூனிட் தான் இப்ப ஃபர்ஸ்டா கொண்டு போவேன். அதை முடிச்சிட்டு மத்ததா இந்த கவிதை கட்டுரை. சோ அடுத்ததா உங்களுக்கு மெயினா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தேம்பாவணி இருக்குது. தேம்பாவணி அப்ப அடுத்த சின்ன யூனிட்ஸ் கொஞ்சம் லாஸ்டா நான் போட்டுக்கொள்றேன். தேம்பாவணி உண்டு. அடுத்தது இருக்கக்கூடியது இந்த காரணமாலை, தேம்பாவணி, காரணமாலை, கோயில் திருப்பதிகம்,
கோய் திருப்பதிகம், திருப்பானாழ்வார், அப்படி அதே மாதிரி இந்த ஊர்கான் கதையில வந்திருந்த கவுந்தியடிகள் கோவலுக்குரிய அறிவுரைகளின் இப்படியான கேள்விகள் வரத்துக்கூடிய அந்த பகுதி இருக்குது. சோ இதெல்லாம் சின்ன சின்ன யூனிட். சோ அதை வந்து படிக்கிற மெத்தட், அதுல எப்படியான கேள்வி வருமோ அதை வந்து நாங்க பார்ப்போம். அதெல்லாம் சின்ன சின்ன யூனிட்ஸ். சோ அதை டெக்னிக்கா அதை படிக்கலாம். சோ அதை பகுதிகளை வந்து நாங்க லாஸ்டா போட்டுக்கொள்றோம். இப்படித்தான் உங்களோட டைம் டேபிள் இருக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு வந்து தமிழுக்கு நீங்க 5 hours வைங்க. எல்லாரும் தமிழுக்கு 5 hours. ஓகே, அப்ப நல்லா கிளியரா எல்லாம் படிச்சு தமிழ்ல ஒரு A+ எடுக்கலாம். சோ இந்த மெத்தட்டுக்கு ஏற்ப அதை வந்து நீங்க செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாஃபம் வைக்கிறதுக்குள்ள மெத்தட்ஸ் அப்படின்னால் அடுத்ததா வந்து மெயினா நான் சொல்ல மறந்தேன், திருக்குறள். திருக்குறள் இது ஏண்டா திருக்குறளும் ஷுவராவே வரக்கூடிய ஒன்று தானே. சோ அதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. மத்ததா சிறுகதையா இந்த திருக்குறள், திருக்குறள் அந்த ஹெடிங்கையும் போட்டுக்கோங்க. அப்படி நான் சொன்ன விதத்துக்கு ஏற்ப போட்டு ஒவ்வொன்றுக்கும் 30 நிமிஷம் போட்டால் ஓகே. ஒரு சப்ஜெக்டை வந்து 30 நிமிஷம் படிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அடுத்ததா ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷம் அந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டு நீங்க மத்த சப்ஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் ஓகே. என்ன சரி டவுட் அப்படி கேட்கிறவங்க கேட்கலாம். இதுக்கு அடுத்ததான் நான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி போவேன். டவுட் கேட்கிறவங்களே குயிக்கா கேட்கலாம். படிக்கிற மெத்தட் விலங்கல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கேட்கலாமா? மிஸ் இலக்கிய வரலாறு. என்ன கேக்குறீங்க? இலக்கிய வரலாறு. இலக்கிய வரலாறு கேள்விய வரும் தானே? இலக்கிய வரலாறையும் ஷுவர் பண்ணேன், ஷுவரா வரும். அதுதான் ஃபர்ஸ்டோட நான் சொன்னேன், இலக்கிய வரலாறையும் போட்டுக்கோங்க. இலக்கிய வரலாறு தான் நான் மெயினா போறேன். இப்ப இந்த மந்த்லயும் ஃபுல்லா அதான் செய்வேன். இலக்கிய வரலாறுல எந்த காலம் எதிர்பார்க்கலாம் என்ற விஷயமும் நான் தருவேன். நான் தந்து அதுல கொஸ்டின்ஸ் தருவேன். ஓகே, வேற என்ன டவுட்? கம்பராமாயணம் வந்து இப்ப நைட்டுக்கு இருக்குது. நைட்டுக்கும் ஃப்ரீ கிளாஸ் தான். அதுக்கு போறோம் ஃப்ரீ இல்ல. அதுல ஜாயின் ஆகலாம். உங்களுக்கு விளங்குது அப்படின்றால் கிளியர் என்றால் ஜாயின் பண்ணிக்கொள்ள கண்டினியூவா. அது வந்து 3 month ப்ராஜெக்டும் சேர்த்து நீங்க 2000 தான் பே பண்ணணும். அந்த கம்பராமாயண செஷன் உங்களுக்கு ஃபுல்லா அதாவது 20 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் 32 மார்க்ஸுக்குள்ள வழிகாட்டல் வந்து அவடத்துல செய்வேன். இலக்கணம் வந்து தியரி அப்ப போகாதானே? இலக்கணத்துல தியரி வந்து நான் 3 month எடுத்து ஃபுல்லா கிளியர் பண்ணினேன். அதுல வந்து ஜாயின் பண்ணவங்க இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம்லயும் இப்ப டேம் எக்ஸாம் வச்சதுல அதுல எல்லாம் அவங்க கூடத்தான் எடுத்திருப்பாங்க. தியரி வந்து முடிச்சிட்டேன். பட் நான் அந்த தியரிய வந்து எப்படின்னால் எல்லாத்தையும் ஃபுல்லா மாடல் பேப்பர்ஸ் தர டைம் அதுல வந்து தியரிய வந்து விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ அதுல புடிச்சுக்கலாம் எல்லாரும். ஆனா அந்த பேப்பர்ஸ வந்து 8 யூனிட் பேப்பர்ஸையும் எடுத்து செஞ்சு பாக்குறது நல்லா. அத பாப்போம். டைம் ஒன்று இருந்தால் இலக்கணத்துக்குரிய தியரி கிளாஸ் ஒன்று வேற ஸ்டார்ட் பண்ணி போவேன். அதுக்கு வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க தானே நிறைய பேர். இதுல எத்தனை பேர் மாதிரி அப்படி ஈக்கன்னு பார்த்து ஒரு 10 பேரு கூட இருந்தால் நான் வந்து இலக்கணம் தியரி மட்டும் வேறவா செய்வேன். சோ அப்படி அவங்கள வந்து எத்தனை பேர் ஈக்கிறோம் அப்படி பார்த்து எனக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள மாதிரி தியரிய வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். ஓகே, வேற என்ன டவுட் இருக்குது? கிளியர் தானே? நீங்க எப்படி படிக்கணும் என்ற விஷயம் அதான் மெயின். அதான் இந்த கிளாஸையும் போட்டேன், அன்றைக்கும் போட்டு சொல்லி தந்தேன். அதை என்னால தரக்கூடிய ஒரு ஹெல்ப் எல்லாருக்கும். சோ இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கட்டாயம் இந்த மெத்தட்க்கு ஏற்ப படிங்க. வேற டவுட் இருக்கிறவங்க மெசேஜ் போடலாம். கிளாஸ் டைம் இப்ப நீங்க 3 மந்த்தும் சேர்த்து அப்படி பே பண்றால் ஒரு மந்த்துக்கு வந்து 1500, 3 மந்த்துக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து 4500 வரும்.
டைம் வந்து கிளாஸ் டைம் வந்து எப்படின்றால் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இது நான் இதுலயும் போட்டிக்கிறேன். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் நடக்கும். ஃப்ரைடே வந்து 2 கிளாஸ். அது வந்து ஈவினிங் 5 மணிலிருந்து 6:30 வரைக்கும். அதே போல நைட் 9:30லிருந்து 10:30 11 அப்படி வரைக்கும் போகும். அதே மாதிரி தான் 3 நாளைக்கும் அந்த டைம் தான். டைம் சேஞ்ச் பண்ணாது பண்ண மாட்டேன். என்றால் அது பொதுவா எல்லாரையும் டைம் பார்த்தா நான் போட்டிக்கிறேன். அது ஓகே ஆகும் எல்லாருக்கும் ஐ திங்க். என்றால் அந்த 5 மணி டைம் அதே போல நைட் லேட் கொஞ்சம் நைட் ஆகியும் கிளாஸஸ் அப்படி நிறைய பேரும் போடுறல்ல. ஸோ அதனாலதான் நான் அந்த டைம் போட்டிக்கிறேன். எல்லாருக்கும் லைவா ஜாயின் பண்ண. நீங்க ரெக்கார்டிங் கேட்கறத விடையும் அப்படி லைவா ஜாயின் பண்ணி படிச்சா அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் அதே போல நான் வந்து கேள்வி கேட்டுதான் கிளாஸ கொண்டு போயேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இன்ட்ரெஸ்டா எல்லாருக்கும் படிக்கலாம். கேள்வி அப்படி கேட்டு நீங்க விட சொல்ற டைம் அது இன்னும் பதியும். ஸோ அப்படித்தான் கிளாஸ் கொண்டு போறேன். அதனால அந்த கொஞ்சம் எல்லாருக்கும் வேண்ட டைம் பார்த்தான் கிளாஸ் டைம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த டைம்ல தான் நடக்கும். ஈவினிங் 5 மணி அதே போல நைட் 9:30. ஒரு நாள் 2 கிளாஸ் நடக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அதே மாதிரி கம்பராமாயண செஷன் டைம் டேபிள் வேற. அது வந்து 3 மந்த்தும் சேர்த்து 2000 பே பண்ணணும். அதுல வந்து அவங்களுக்கு மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ள நாள்ல நைட் 10 மணி தான் நடக்கும். அது நைட் 10 மணிலிருந்து 11:30 11 மணி வரைக்கும் அது நடக்கும். அதுவும் கொஸ்டின் கேட்டு நீங்க விட சொல்ற மாதிரி அப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் நான் அதையும் கொண்டு போவேன். வேற டவுட் இருக்கிறவங்க? மிஸ் கம்பராமாயணத்துக்கு பதிலா தேம்பாவணி வருமா? அப்படி வந்து சொல்ற பட் அப்படி வரத்துக்கு சான்சஸ் ஆக குறைச்சல். தேம்பாவணி வரத்துக்காக சான்சஸ் குறைச்சல். என்றால் இங்கல 72 பாடல் கம்பராமாயணத்தையும் வச்சுட்டு அப்படி தேம்பாவணி போடுற வீதம் குறைச்சல். இதுக்கு முதலும் வரல அப்படி. பட் சில பேப்பர்ஸ்ல அப்படி நான் கண்டிக்கிறேன். அப்படின்றால் சில மாடல் பேப்பர்ஸ் அப்படில போட்டிக்கிறாங்க. ஸோ அதனால அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. பட் ஒவ்வொரு வருஷம் 2019 தானே ஃபர்ஸ்ட் பெஜ்ஜா இது இருந்த இந்த சிலபஸ் மாறினத்துக்கு பிறகு 2019 தான் ஃபர்ஸ்ட் பெஜ். அதிலிருந்து இதுவரைக்கும் அது மாறி வரல. அப்படி மாறு இருந்தால் மாறிப்படும் அப்படின்னால் எளிய சொல்லுவாங்க. அப்படின்னால பேப்பர்ஸ்ல ஒவ்வொரு டேம் எக்ஸாம்ல எல்லாம் தேம்பாவணியில கேள்வியை போட்டு வைப்பாங்க. ஸோ அப்ப அந்த டைமுக்கு எங்களுக்கு விளங்கி அப்படி அதுல வந்து படிக்கிறதுக்கு இயலும். பட் அப்படி வந்து மாறி போடல தானே. கம்பராமாயணத்துலதான் கேள்வி வருது. ஸோ அதனால கம்பராமாயணத்துலதான் எப்படியும் வரும். நாங்க தேம்பாவணியும் படிப்போம். தேம்பாவணியிலயும் பெரிய பாடல்கள் இல்ல தானே. கம்பராமாயணத்துல வந்து 72, பட் தேம்பாவணியில 40 கணக்குலதான் பாடல் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்க கிளியரா பார்ப்போம். அதுல வந்து உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை என்று ஐ திங்க் கம்பராமாயணத்துலதான் வரும். ஸோ அதே மாதிரி நான் வரக்கூடிய பாடல் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி தந்திக்கிறேன் அந்த 12 மார்க்ஸ் கேள்விக்கு. ஸோ அதில் ஒன்று தான் வரும். வேற டவுட்ஸ் இருக்கிறவங்க? இப்ப நான் நிறைய பேர் கேக்குறேன். இந்த இலக்கண கிளாஸ் வந்து அப்படி தியரி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தரணும் அப்படின்னு இருக்கிறவங்க எத்தனை பேரு? தியரி ஃபுல்லா எனக்கு கம்ப்ளீட் பண்ணி தரணும் அப்படின்னு இருக்கிறவங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டீச்சர் எனக்கு ஓகே ஆட்கள் நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிராப் கேட்டீங்க, நீங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பொதுவா மத்தவங்க எல்லாம் தியரி படிச்சவங்க தான் நீக்கிறதுல. அவங்கள ஓகே. சரி, ஒரு 10 பேருக்கு டீக்கிங்க. சரி, நான் அதையும் அரேஞ்ச் பண்றேன். ஒரு டைம் எடுத்து அவங்களுக்கு இலக்கணத்தை வந்து ஃபுல் கிளியர் பண்ண. அப்படி இலக்கண கிளாஸுக்கு வந்தவங்ககிட்ட உங்களுக்கு கேட்கலாம் எந்த அளவு கிளியர் ஆவின
அப்படின்னு கேட்டு அவங்கள ஜாயின் பண்ணேலும் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு எவ்வளவு விளங்கின விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. பட் நான் அதை வந்து சரியா செய்வேன். இந்த இலக்கணம் ஃபுல்லா தெளிவு பெறணும் என்றவங்க வந்து எனக்கு இன்றைக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் தாங்க. ஸோ நான் அதை பார்த்து எத்தனை பேர் அப்படி கேட்குறேன்னு பார்த்து நான் அதுக்குள்ள மாதிரி டைம் இதை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுல இருக்கிற நம்பர் தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த குரூப் செய்யறது என்றுதான். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு செஷன் பார்ப்போம். இலக்கிய வரலாறுல தான் நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. அதுலயும் பல்லவர் காலம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு வந்து பல்லவர் காலத்துல ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அதாவது 2017 பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்விதான். பல்லவர் காலத்தை வந்து பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன என்ற கொஸ்டின். ஓகே, கேள்வி எல்லாரும் எழுதிக்கோங்க. பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் எவை? நான் இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பின்னால அவங்களுக்கு கிட்ட கேள்வி கேட்கிற டைம் ஆன்சர் வந்து வரணுமா? ஓகே, கேள்வி எழுதிக்கோங்க. பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் எவை? பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் எவை? பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் எவை? ஓகே, இப்படி காலங்கள் பகுதியில கேள்வி வந்தால் அதுக்கு எழுதுற சிஸ்டம் இருக்குது. இப்படி என்றால் ஃபெஸ்டுக்கு நாங்க ஒரு அறிமுகம் கொடுக்கணும். அது இதுவரைக்கும் தெரியாதவங்க இந்தியில இருந்து சரி இந்த அறிமுகம் எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அறிமுகம் எழுதுறதுக்கும் ஒரு சிஸ்டம். அதாவது எப்படின்னால் பல்லவர் காலத்துல கேள்வி வந்தால் நாங்க அந்த பல்லவர் காலத்தை வச்சு நான் ஒரு அறிமுகத்தை வந்து அவடத்துல கொடுக்குறேன். அதே மாதிரி அதுல தந்திக்கிற கொஸ்டினை வச்சு அந்த அறிமுகம் வரும். இப்ப என்ற கேள்வி என்ன? பல்லவர் காலத்தை வந்து பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்கிறேன். எல்லாரும் மைக் மியூட் பண்ணுவீங்க. ஓகே, அப்ப அதுக்கு வந்து நாங்க அறிமுகம் எழுதுறேன்னு சொன்னால் பல்லவர் காலம் என்றால் என்ன காலம், அது எப்படியான காலம், சோ அந்த விஷயம் கொடுக்கணும். அடுத்ததா வந்து இந்த காலம் பக்தி இலக்கிய காலம்னு சொல்றாங்களே, அது ஏன் அந்த பக்தி இலக்கிய காலம்னு சொல்ற அந்த விஷயத்துக்குள்ள மாதிரி ஒரு அறிமுகத்தை ஒரு பேராகிராஃபா கொடுக்கணும். அதாவது அறநெறி காலம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த சங்க மரபிய காலத்துக்கும் காப்பிய காலம் பொற்காலம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சோழ பெருமன்னர் காலத்துக்கும் இடைப்பட்ட கிறிஸ்துக்கு பின் 6 தொடக்கம் 9 வரையான காலப்பகுதி தான் பல்லவர் காலம். சோ இப்படி நாங்க கிளியரா அந்த அறிமுகத்தை சொல்லணும். இந்த பல்லவர் காலம் எப்ப ஆரம்பமான, சோ அதுக்குள்ள அடிப்படை என்ன அந்த விஷயம் கொடுக்குறனால் அப்ப அதுக்கு முந்தின இருந்த காலம் பின்னுக்கு இருந்த காலம். சோ அதை சொல்லி அப்படி எழுதுற டைம் விளக்கம் அதோட அறிமுகம் கூடும். சோ இந்த நுட்பத்தை வந்து எல்லாரும் கையாளணும். அப்ப இப்படி சொல்லிட்டு இந்த காலப்பகுதியில வந்து தமிழகத்தை வந்து பல்லவர் மன்னர்கள் ஆட்சி செய்த காரணத்தாலதான் நாங்க என்ன சொல்றோம், இது பல்லவர் காலம் அப்படின்ட்டு. சோ இப்படித்தான் அந்த அறிமுகம் வரும். அடுத்ததா வந்து இந்த சங்கமருவிய கால இறுதி பகுதியில, அதாவது என்ன என்று சொன்னால் இந்த சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ சமயங்களோட செல்வாக்கு அதிகரிச்சு. சோ நான் உங்களுக்கு அந்த தியரியில வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது எல்லாருக்கும் ஞாபகமிக்கும். தியரியில வந்து இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரியா சொல்லி தந்தேன். அப்ப இந்த சங்கமருவிய கால இறுதி பகுதியில வந்து இந்த சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக இப்போ ஆல்ரெடி இருந்தது வந்து மெயினா இந்த சமண பௌத்த மதம் தான். பட் இந்த சங்கமருவிய காலம் இறுதி பகுதியில வந்து அந்த சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ சமயங்களோட செல்வாக்கு நல்லா கூடிட்டு.
ஆகவே பல்லவர் காலத்துல வந்து பக்தி இலக்கியங்கள் வந்து பெருவாரியாக படைக்கப்பட்ட சங்கமருவிய காலத்துல இறுதியில இந்த காரைக்கால் அம்மையாருடைய ஆழ்வார்களுடைய இந்த முயற்சி தான் மென்காரணம். ஆகவே இந்த காலத்தை வந்து நாங்க என்ன சொல்றோம், பக்தி நெறி காலம் என்று சொல்லி. அப்ப இந்த பக்தி நெறி காலம் என்று சொல்லி அழைக்கப்படுறதுக்கு மெயின் ரீசன் அந்த காலத்துல வந்து இந்த ஆழ்வார் நாயன்மார்கள் தோன்றின விஷயம். அதே மாதிரி இந்த காலத்துல வந்து சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ சாமியங்களோட செல்வாக்கு கூடினத்தால பல்லவர் காலத்துல எல்லாம் மெயினா இந்த பக்தி இலக்கியங்கள் தான் படைக்கப்பட்ட. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த பேராகிராஃபை நாங்க எழுதுறோம். ஓகே, அப்ப இதுதான் அதுக்குரிய அறிமுகம். அடுத்ததா காரணங்கள் என்னென்ன என்றத ஒவ்வொரு பாயிண்ட்ஸா கொடுக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சொல்லி அதுக்குரிய விளக்கம் வரணும். அப்படின்னால் முதலாவது பாயிண்ட்ஸ் என்னென்றால், இந்த காலம் பக்தி காலம், பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுறதுக்குரிய முதலாவது காரணம் என்னென்றால், சமயங்களுக்கு இடையில வந்து போட்டியும் சமய பிரச்சாரமும் ஏற்பட்ட. சமயங்களுக்கு இடையில வந்து நல்ல போட்டி, அதே மாதிரி அந்த அவங்களோட சமயத்தை தான் அவங்களுக்கு பரப்பணும், இவங்களோட சமயத்தை தான் இவங்களை விட எங்கட சமயம் தான் நல்லா பரப்பப்படணும். நான் அப்படியாதான் சமய பிரச்சாரம்னு சொல்றேன். அப்ப இந்த ரீசனால அந்த காலத்துல வந்து அந்த காலத்தை பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப முதலாவது விஷயம் என்ன, சமயங்களுக்கு இடையே போட்டியும் சமய பிரச்சாரமும். சோ இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இப்ப நாங்க இதை எப்படி விளக்குறோன்னு சொன்னால் அத விளக்கம் எழுதணும். அதாவது பல்லவர் காலமானது சமய போட்டி மலிந்த ஒரு காலமாக காணப்பட்ட, அதாவது சமயத்தை எங்கட சமயம் தான் கூடணும் அப்படின்னு சொல்லி பல்லவர் காலத்துல வந்து சமய போட்டி மலிந்த ஒரு காலமாக காணப்பட்ட. ஆகவே அந்த சங்கமருவிய காலத்துல வந்து கூடுதல் செல்வாக்க பெற்றிருந்த அவைதீக சமயங்களான இந்த சமண பௌத்தவர்கள் வந்து பல்லவர் காலத்துல வந்து அவங்களோட செல்வாக்கெல்லாம் இழந்து. காரணம் என்னென்றால், வைதிக சமயங்களான இந்த சைவ வைணவ சமயங்களோட தீவிர பிரச்சாரம், அவங்கதான் அவங்களோட சமயத்தை பரப்பிட்டு இருந்தாங்க, தீவிர பிரச்சாரம். அதே மாதிரி சமண பௌத்தங்களுக்கு எதிராக இலக்கியங்கள் படைத்து, அதே மாதிரி சமண பௌத்த சமயங்கள் ஒரு பக்கம் இருந்து, அதே மாதிரி சைவ வைணவ சமயங்கள் இன்னொரு பக்கம் அவங்களோட பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. இதனால பக்தி இலக்கியங்கள் வந்து நல்ல பெருவாரியாக தோற்றம் பெற்ற. இப்படின்னு சொல்லி ஒரு மதத்தையும் சொல்லி அந்தந்த மதம் அவங்களோட சமயத்தை வந்து போதிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணினா அந்த விஷயத்த வந்து நாங்க சொல்லி இந்த பேராகிராஃப் எழுதினால் ஓகே. அடுத்தது வந்து மதமாற்றமும் மதமாற்ற தடுப்பும். மதமாற்றமும் மதமாற்ற தடுப்பும், அதாவது பல்லவர்களும் பாண்டியர்களும் வந்து இந்துக்களாக வந்து காணப்பட்டாங்க. பல்லவர்களும் பாண்டியர்களும் வந்து இந்துக்களாக காணப்பட்டாங்க. ஆகவே இவங்க இந்துக்களாக காணப்பட்டதால கோவிலோடு இணைஞ்சி பக்தி பாரம்பரியம் ஏற்படுத்தப்பட்ட. ஆரம்பத்துல வந்தவங்க எல்லாம் சமண சமயத்தை வந்து தழுவி இருந்த, அதே மாதிரி இந்த பாண்டிய மன்னன் திருநாவுக்கரசர் ஆகியோர் இந்த சைவ சமயத்துக்கு மதம் மாறினாங்க. இதனால வந்து மன்னன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்பதற்கிணங்க அந்த சமணத்தை வந்து தழுவி இந்த பெரும்பாலானவர்கள் வந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமண பௌத்தர்களை வந்து மதம் மாற்றம் செய்ததோடு ஊராக பெய்த்து அந்த பக்தி பாடல்கள் எல்லாத்தையும் பாடி மக்களை வந்து சைவ வைணவத்தின் பால் ஈர்க்க செஞ்சாங்க. இதனால அந்த காலத்துல வந்து பக்தி இலக்கியங்கள் அதிகம் தோற்றம் பெற்ற என்றதை எங்களுக்கு சொல்லிடும். அதாவது மத மாற்றமும் மத மாற்று தடுப்போம். அவங்க எல்லாரையும் அந்த மதத்துக்கு எடுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன வேலைகளை செஞ்ச அந்த விஷயத்த சொல்லித்தான் இந்த இது பேராகிராஃப் வந்து நாங்க கொடுக்கணும். அதாவது பல்லவர்களும் பாண்டியர்களும் வந்து மெயினா யாரா இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இந்துக்களாகத்தான் இந்த. ஆகவே இந்துக்களாக இருந்ததால கோவிலோட இணைஞ்சி பக்தி பாரம்பரியம் ஏற்படுத்தப்பட்ட. அதாவது ஆரம்பத்துல வந்து சமண சமயத்தை தழுவிந்ததோடு இந்த பாண்டிய மன்னன் அதே மாதிரி திருநாவுக்கரசர் ஆகியோர் சைவ சமயத்துக்கு வந்து மதம் மாற்றினார். இதனால வந்து இப்ப மன்னன் வந்து எந்த வழியில போறோ அந்த வழியில தான் குடிமக்களும் போவாங்க.
சோ அந்த மன்னன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி என்பதற்கிணங்க அவங்களும் மன்னன் வந்து சமணத்தை தழுவின சீருக்கு இவங்களும் வந்து சமண சமயத்தை தழுவி கொண்டாங்க. சோ இந்த விஷயம் நான் உங்களுக்கு தியரியிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப அவங்க சமயத்தை தழுவிருந்ததோட இவங்களும் சமயத்தை தழுவிருந்த ஆகவே பெரும்பாலானோரும் சைவ வைணவ சமயங்களை வந்து தழுவி கொண்டாங்க. அது மட்டுமன்றி அந்த காலத்துல வந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமண பௌத்தர்களை வந்து மதம் மாற்ற செய்ததோட அவங்க என்ன செஞ்சாங்க என்றால் ஊர் ஊரா போய்த்து பக்தி பாடல்கள் எல்லாத்தையும் பாடி மக்களை வந்து இந்த மதத்துக்கு அவங்க இந்த சைன வைணவ மதத்துக்கு பால் அவங்க எல்லாரையும் வந்து ஈர்க்க செஞ்சாங்க. இதனால அந்த காலத்துல பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்ற. ஓகே, அது ஒரு பாயிண்ட். மத்தது வந்து என்னென்றால் பக்தி இலக்கியங்களோட தோற்றம், பக்தி இயக்கங்கள். அதாவது பக்தி இலக்கியம் தோன்றதுக்கு பக்தி இயக்கம் தோன்றினது மெயின் காரணம். சோ இந்த பாயிண்ட எங்களுக்கு கொடுக்கலாம். பக்தி இயக்கங்களின் தோற்றம், அதாவது காரைக்கால் அம்மையாராலே முதல் ஆழ்வார்களாலே ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இந்த பக்தி பாரம்பரியத்தை வந்து பல்லவர் காலத்தில் என்னென்றால் சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால வந்து பக்தி இயக்கம் என்ற பாரிய நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு மன்னர்களை வந்து சைவமாக மதம் மாற்றி அந்த அரசியல் இயக்கமாக தோன்றி சமுதாய இயக்கமாக அது வளர்ச்சி கண்ட. ஆகவே இந்த பக்தி இயக்கத்தால வந்து சாதியம் கடந்த சமுதாய அமைப்பொன்றை வந்து உருவாக்குறது, அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு வந்து செய்யறதுக்காக வேண்டி இந்த இறைவண்ட இத்திகாச புராண செய்திகள், அதே மாதிரி அருமை பெருமைகள் இதெல்லாத்தையும் வந்து பாசுரங்களாகவும் இசை பாடல்களாகவும் பாடி மக்களை வந்து என்ன செஞ்சாங்க என்றால் பக்தியின் பால் ஈர்த்தாங்க. அது மட்டுமன்றி அறம் துறவு என்ற கோட்பாடுகள்லேருந்து மக்களை வந்து ஃபுல்லா அவங்களோட மனத்தை வந்து மாற்றி இல்லறம் இன்றே நல்லறம் இல்லை என்ற கோட்பாட்டு கீழே அவங்க எல்லாரையும் வந்து வழிநடத்தினாங்க. ஆகவே அவங்களுக்கு மத்தியில தமிழ் மொழியோட சிறப்பே போற்றி பாடினாங்க. ஆகவே இப்படி பக்தி இயக்கங்கள் தோற்றம் பெற்றதாலையும் இந்த காலத்துல பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்ற இந்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லலாம். அடுத்தது வந்து அடுத்த விஷயம் என்னென்றால் புதிய இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெற்ற. புதிய இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெற்ற, அதாவது இந்த திருமங்கை ஆழ்வார்ட மடல் என்ற புதிய வடிவத்தினை கையாண்டு அதை வந்து என்ன செஞ்ச சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்றும் இலக்கியங்களை வந்து படைச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலா பிரபந்தத்திட தோற்றமாக என்ன தோன்றின இந்த திருக்கையிலாய ஞான உலா அது தோற்றம் பெற்றதே. அதே மாதிரி பாவை என்ற இலக்கிய வடிவத்தை கையாண்டு ஆண்டாள் வந்து திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இப்படியான இலக்கியங்களை வந்து படைச்ச. ஆகவே இப்படியான இந்த புதிய புதிய இலக்கிய வடிவங்களோட தோற்றத்தாலே அதை வச்சு இன்னும் அதிகமான பக்தி இலக்கியங்களை வந்து தோற்றம் செஞ்சாங்க. அப்ப இதுவும் புதிய இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெற்றதும் அந்த காலத்துல பக்தி இலக்கிய காலம் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக எங்களுக்கு சொல்லிலும். ஓகே, அடுத்தது பாயிண்ட்ஸ் என்னென்னால் ஆரிய பண்பாட்டில் மக்கள் கொண்ட விரக்தி, வெறுப்பு நிலை. ஆரிய பண்பாட்டுல மக்கள் கொண்ட விரக்தி, அதாவது சங்கமருவிய காலத்துல ஆரம்பமான ஆரியர்களிட இந்த சாதி வேறுபாடு முறைமை வந்து பல்லவர் காலத்துல வந்து ஆண்டாள் அடிமை என வளர தொடங்கின. ஆகவே இத வந்து இப்ப இல்லாதொழிக்கோணம், இப்படியான இந்த விஷயத்த வந்து இல்லாதொழிக்கோணம். ஆகவே இத வந்து இல்லாதொழிக்கிறதுக்காக வேண்டி பக்தி இலக்கியங்களை ஏற்றி அந்த பக்தி இலக்கியங்களின் ஊடாக சமய நம்பிக்கைகள் அதெல்லாத்தையும் போற்றி ஆரிய பண்பாட்டை வெறுத்து பக்தியை பின்பற்ற தொடங்கின. உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த தீண்டத்தகாதவர் என்ற ஒருவரான திருப்பானாழ்வார வந்து பல்லவர் கால மக்களும் அதே மாதிரி வேற இந்த இலக்கியங்கள்ல ஏற்று போற்றுகின்றமைய வந்து எங்களுக்கு பார்க்கலும். இப்படியான இந்த காரணத்தால வந்து பல்லவர் காலத்துல வந்து அதிகமான அளவு பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்று.
அதாவது எந்த காலத்திலுமே தோற்றம் பெறாத அளவுக்கு பல்லவர் காலத்துல வந்து அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்ற. இதுக்கு வந்து மெயின் ரீசன் யாரு அப்படின்னால் ஆழ்வார்களுடைய நாயன்மார்களுடைய பங்களிப்பு தான் மெயின். சோ இப்படின்னு சொல்லி நாங்க லாஸ்டா ஒரு முடிவுரை கொடுத்தால் ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க. அதாவது கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் நான் ஃபுல்லா உங்களுக்கு எழுதி தருவேன். இப்ப சொல்லுங்க, பல்லவர் காலத்தை வந்து பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன? பல்லவர் மன்னர் ஆட்சி செய்ததுனால. ஓகே, வேற சொன்ன எல்லா பாயிண்ட். சங்கமறிவிய காலப்பகுதியில் சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ பக்தி அதிகமானவை. ஓகே, சரி. மெயினான பாயிண்ட்ஸ். பல்லவர் பாண்டிய சமயங்களுக்கு இடையிலான போட்டியும் பிரச்சாரமும். வெரி குட். சமயங்களுக்கு இடையில இருந்த போட்டியும் சமய பிரச்சாரமும். அவங்க சொல்ற அவங்களோட மதத்தான் எல்லாருக்கும் வந்து இதாக்குற பிரச்சாரம் செய்யற அப்படின்னு சொல்லி அந்த சமயங்களுக்கு இடையில போட்டியும் பிரச்சாரம் நிலவினது. வேற ஓகே, வேற பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெறது, புதிய இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெறுவது. பக்தி இலக்கியமா பக்தி இயக்கமா? ஓகே, வெரி குட். பக்தி இயக்கங்கள் தோற்றம் பெற்றதாலதான் பக்தி இலக்கியம் வந்து அதிக அளவுல வந்து. ஓகே, வேற ஆரிய பண்பாட்டுல வெரி குட். ஆரிய பண்பாட்டுல மக்கள் கொண்ட விரக்தி. ஓகே, இந்த விஷயங்கள்ல வந்து வச்சு நாங்க அந்த பேராகிராஃப வந்து நல்லா கிளியரா எழுதினோம் என்றால் ஓகே. லாஸ்டா முடிவுரை ஒண்ணு கொடுக்கணும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்டுக்கு அறிமுகம் வரணும். அடுத்ததா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா எழுதி அதுக்குரிய விளக்கம் கொடுத்துட்டு அதுல வந்து லாஸ்டா முடிவுரை கொடுத்தால் ஓகே. இப்ப இந்த மெத்தட்டை வந்து நீங்க இலக்கிய வரலாறு என்ற பகுதிக்கு கையாளுங்க. நான் உங்களுக்கு ஆரிய சக்கரவர்த்தி காலத்திலேயே கொஞ்சம் கேள்வியும் ஆன்சரும் அதை சொல்லி தருவேன், மெயினா வரக்கூடியது. சோ அதையும் பார்த்தால் ஓகே. அப்ப இந்த எழுதுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க. அதாவது பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்து அந்த விளக்கம் நான் அன்றைக்கும் சொல்லி தந்தேன். அதுக்கு உதாரணமும் தெரிஞ்ச விஷயங்களை கொடுத்து உதாரணம் கொடுத்தால் ஓகே. சரி, எழுதிக்கோங்க எல்லாரும். அறிமுகம் எழுதிக்கோங்க. அறநெறி காலம் என்று அழைக்கப்படும். கேள்வி எழுதுங்க. பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் எவை? அதான் கேள்வி. அறிமுகம் எழுதுங்க. அறநெறி காலம் என்று அழைக்கப்படும் சங்கமருவிய காலத்துக்கும் அறநெறி காலம் என்று அழைக்கப்படும் சங்கமருவிய காலத்துக்கும் சரி டீச்சர். ஓகே, அறநெறி காலம் என்று அழைக்கப்படும் சங்கமருவிய காலத்துக்கும் காப்பிய காலம் என அழைக்கப்படும் சோழ பெருமன்னர் 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 காலத்துக்கும் சோழ பெருமன்னர் காலத்துக்கும் இடைப்பட்ட அறநெறி காலம் என்று அழைக்கப்படும் சங்கமருவி காலத்துக்கும் காப்பிய காலம் என அழைக்கப்படும் சோழ பெருமன்னர் காலத்துக்கும் காப்பிய காலம் என அழைக்கப்படும் சோழ பெருமன்னர் காலத்துக்கும் சோழ பெருமன்னர் காலத்துக்கும் இடைப்பட்ட சோழ பெருமன்னர் காலத்துக்கும் இடைப்பட்ட
சோழ பெருமன்னர் காலத்துக்கும் இடைப்பட்ட கிறிஸ்துக்கு பின் 6 தொடக்கம் 9 வரையான காலப்பகுதியே கிறிஸ்துக்கு பின் 6 தொடக்கம் 9 வரையான காலப்பகுதியே கிறிஸ்துக்கு பின் 6 தொடக்கம் 9 வரையான காலப்பகுதியே பல்லவர் காலம் ஆகும். 6 தொடக்கம் 9 வரையான காலப்பகுதியே பல்லவர் காலம் ஆகும். பல்லவர் காலம் ஆகும். 6 தொடக்கம் 9 வரையான காலப்பகுதியே பல்லவர் காலமாகும். இக்காலப்பகுதியில் விலங்கல சொன்னது கிறிஸ்துக்கு பின் 6 தொடக்கம் 9 வரையான காலப்பகுதியே பல்லவர் காலமாகும். பல்லவர் காலமாகும். இக்காலப்பகுதியில் தமிழகத்தை பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த காரணத்தால் இக்காலப்பகுதியில் தமிழகத்தை பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த காரணத்தால் பல்லவர் காலம் என்கின்றோம். இக்காலப்பகுதியில் தமிழகத்தை பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த காரணத்தால் பல்லவர் காலம் என்கின்றோம். பல்லவர் காலம் என்கின்றோம். ஓகே, அடுத்த பேராகிராஃப் எழுதுங்க. சங்கமருவிய கால இறுதி பகுதியில் சங்கமருவிய கால இறுதி பகுதியில் அதாவது சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ சமயங்களின் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. சங்கமருவிய கால இறுதி பகுதியில் அதாவது சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ சமயங்களின் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. அதாவது சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ சமயங்களின் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சைவ வைணவ சமயங்களின் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் பெருவாரியாக படைக்கப்பட்ட சங்கமருவிய காலத்தின் இறுதியில் காரைக்கால் அம்மையாரினதும் ஆழ்வார்களினதும் முயற்சிகளே காரணம். இக்காலத்தை பக்தி நெறி காலம் என அழைக்க
இக்காலத்தை பக்தி நெறி காலம் என அழைக்க பின்வரும் காரணங்களே ஏதுவாக அமைகின்றது. பக்தி நெறி காலம் என அழைக்க பின்வரும் காரணங்களே ஏதுவாக அமைகின்றது. பின்வரும் காரணங்களே ஏதுவாக அமைகின்றது. பின்வரும் காரணங்களே ஏதுவாக அமைகின்றது. ஓகே, அதுல முதலாவது பாயிண்ட் சமயங்களுக்கிடையே போட்டியும் சமய பிரச்சாரமும். சமயங்களுக்கிடையே போட்டியும் சமய பிரச்சாரமும். மிஸ் சமயங்களுக்கிடையே போட்டியும் சமயங்களுக்கிடையே போட்டியும் சமய பிரச்சாரமும். ஓகே, அதுக்குரிய விளக்கம் அது கீழால் எழுதிக்கோங்க. பல்லவர் காலமானது பல்லவர் காலமானது பல்லவர் காலமானது சமய போட்டி மலிந்த ஒரு காலமாக காணப்பட்டது. பல்லவர் காலமானது சமய போட்டி மலிந்த ஒரு காலமாக காணப்பட்டது. பல்லவர் காலமானது சமய போட்டி மலிந்த ஒரு காலமாக காணப்பட்டது. சமய போட்டி மலிந்த ஒரு காலமாக காணப்பட்டது. சங்கமறிவிய காலத்தில் கூடுதல் செல்வாக்கை பெற்றிருந்த 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 கூடுதல் செல்வாக்கை பெற்றிருந்த சங்கமறிவிய காலத்தில் கூடுதல் செல்வாக்கை பெற்றிருந்த அவைதீக சமயங்களான கூடுதல் செல்வாக்கை பெற்றிருந்த அவைதீக சமயங்களான அவைதீக சமயங்களான அவைதீக சமயங்களான சமண பௌத்தவர்கள் பல்லவர் காலத்தில் சமண பௌத்தவர்கள் பல்லவர் காலத்தில் செல்வாக்கு இழந்தது எனலாம். செல்வாக்கு இழந்தது எனலாம். காரணம் வைதீக சமயங்களான சமண பௌத்தவர்கள் பல்லவர் காலத்தில் செல்வாக்கு இழந்தது எனலாம். காரணம் வைதீக சமயங்களான சைவ வைணவ சமயங்களின் தீவிர பிரச்சாரமும் வைதீக சமயங்களான சைவ வைணவ சமயங்களின் தீவிர பிரச்சாரமும் வைதீக சமயங்களான சைவ வைணவ சமயங்களின் தீவிர பிரச்சாரமும் சமண பௌத்தங்களுக்கு எதிராக இலக்கியங்கள் படைத்தலும் ஆகும். சமண பௌத்தங்களுக்கு எதிராக இலக்கியங்கள் படைத்தலும் ஆகும்.
இலக்கியங்கள் படைத்தலுமாகும். இந்த பின்னணியில் சமண பௌத்த சமயங்கள் ஒரு பக்கமும் சைவ வைணவ சமயங்கள் இன்னொரு பக்கமும் இந்த பின்னணியில் சமண பௌத்த சமயங்கள் ஒரு பக்கமும் சைவ வைணவ சமயங்கள் இன்னொரு பக்கமும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தன. சைவ வைணவ சமயங்களும் இன்னொரு பக்கமும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தன. இதனால் பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெறுவதற்கு ஏதுவாக இருந்தது. பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தன. இதனால் பக்தி இலக்கியங்கள் பெருவாரியாக தோற்றம் பெற்றன. ஓகே, அடுத்தது அடுத்த பாயிண்ட் சொல்லுதுங்க. மதமாற்றமும் மதமாற்று தடுப்பும். ஓகே, அதுல எழுதிக்கோங்க. பல்லவர்களும் பாண்டியர்களும் இந்துக்களாக காணப்பட்டமையால் மிஸ் சொல்லுங்க. மிஸ் அந்த இதற்கு திருப்பி சொல்லுங்களேன். மதமாற்றமும் மதமாற்று தடுப்பும் ரெண்டு ஹெடிங் போட்டு அதுல எழுதுங்க. பல்லவர்களும் பாண்டியர்களும் இந்துக்களாக காணப்பட்டமையால் கோவிலோடு இணைந்து பக்தி பாரம்பரியம் ஏற்படுத்தப்படலாயின. சரி பக்தி பாரம்பரியம் ஏற்படுத்தப்படலாயின. ஆரம்பத்தில் சமண சமயத்தை தழுவியிருந்த பாண்டிய மன்னன் திருநாவுக்கரசர் ஆகியோர் சைவ சமயத்துக்கு மதம் மாறினர். பாண்டிய மன்னன் திருநாவுக்கரசர் ஆகியோர் சைவ சமயத்துக்கு மதம் மாறினர். இதனால் மன்னன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி என்பதற்கிணங்க சமணத்தை தழுவியிருந்த பெரும்பாலானோர்
சைவ வைணவ சமயங்களை தழுவிக் கொண்டனர். இதனால் மன்னன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி என்பதற்கிணங்கு சமணத்தை தழுவியிருந்த பெரும்பாலானோர் சைவ வைணவ சமயங்களை தழுவிக் கொண்டனர். சமணத்தை தழுவியிருந்த பெரும்பாலானோர் சைவ வைணவ சமயங்களை தழுவிக் கொண்டனர். சைவ வைணவ சமயங்களை தழுவிக் கொண்டனர். சைவ வைணவ சமயங்களை தழுவிக் கொண்டனர். அது மட்டுமன்றி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமண பௌத்தவர்களை மதம் மாற்றம் செய்வதோடு சமண பௌத்தர்களை மதம் மாற்றம் செய்வதோடு ஊர் ஊராகச் சென்று பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி மக்களை சைவ வைணவத்தின்பால் ஈர்க்கச் செய்தமை. ஊராகச் சென்று பக்தி பாடல்கள் எல்லாம் பாடி மக்களை சைவ வைணவத்தின்பால் ஈர்க்கச் செய்தமை. இதனால் பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. ஓகே, 3வது பாயிண்ட் சொல்லுதுங்க. பக்தி இயக்கங்களின் தோற்றம். ஓகே, அதுல எழுதுங்க. காரைக்கால் அம்மையாராலும் முதல் ஆழ்வார்களாலும் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பக்தி பாரம்பரியத்தை பல்லவர் காலத்தில் சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பக்தி இயக்கம் எனும் பாரிய நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு பல்லவர் காலத்தில் சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பக்தி இயக்கம் எனும் பாரிய நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு மன்னர்களை சைவமாக மதம் மாற்றி அரசியல் இயக்கமாக தோன்றி சமுதாய இயக்கமாக வளர்ச்சி கண்டது. சைவமாக மதம் மாற்றி அரசியல் இயக்கமாக தோன்றி
சமுதாய இயக்கமாக வளர்ச்சி கண்டது. அரசியல் இயக்கமாக தோன்றி சமுதாய இயக்கமாக வளர்ச்சி கண்டது. இந்த பக்தி இயக்கத்தினால் சாதியம் கடந்த சமுதாய அமைப்பொன்றினை உருவாக்குதல். இந்த பக்தி இயக்கத்தினால் சாதியம் கடந்த சமுதாய அமைப்பொன்றினை உருவாக்குதல். இந்த பக்தி இயக்கத்தினால் சாதியம் கடந்த சமுதாய அமைப்பொன்றை உருவாக்குதல். கடவுள் நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக இறைவனின் இத்திஹாச புராண செய்திகள் அருமை பெருமைகள் என்பவற்றை இறைவனின் இத்திஹாச புராண செய்திகள் அருமை பெருமைகள் என்பவற்றை பாசுரங்களாகவும் இத்திஹாச புராண செய்திகள் அருமை பெருமைகள் என்பவற்றை பாசுரங்களாகவும் இசை பாடல்களாகவும் பாடி மக்களை பக்தியின் பால் ஈர்த்தனர். அது மட்டுமின்றி அறம் துறவு என்ற கோட்பாடுகளிலிருந்து மக்களை மனம் மாற்றி இல்லறம் இன்றேல் நல்லறம் இல்லை. மேற்கோள் குறியில் எழுதுங்க. இல்லறம் இன்றேல் நல்லறம் இல்லை எனும் கோட்பாட்டின் கீழ் வழி நடத்தியமே தமிழ் மொழியின் சிறப்பை பேணியமே. மேற்கோள் குறியில் எழுதுங்க. இல்லறம் இன்றேல் நல்லறம் இல்லை எனும் கோட்பாட்டின் கீழ் வழி நடத்தியமே. இவ்வாறு தமிழ் மொழியின் சிறப்பை பேணியமே. ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ். புதிய இலக்கிய வடிவங்களின் தோற்றம். இவ்வாறு தமிழ் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது எழுத. இவ்வாறு தமிழ் மொழியின் சிறப்பை பேணியமே. ஓகே, அடுத்தது புதிய இலக்கிய வடிவங்களின் தோற்றம். அதில் எழுதிக்கோங்க. திருமங்கையாழ்வாரின் மடல் எனும் புதிய வடிவத்தினை கையாண்டு பெரிய திருமடல், சிறிய திருமடல் எனும் இலக்கியங்களை படைத்தமே. பெரிய திருமடல், சிறிய திருமடல் எனும் இலக்கியங்களை படைத்தமே. பெரிய திருமடல், சிறிய திருமடல் எனும் இலக்கியங்களை படைத்தமே. கமா உலா பிரபந்தத்தின் தோற்றமாக
உலா பிரபந்தத்தின் தோற்றமாக திருக்கயிலாய ஞான உலாவை குறிப்பிடலாம். உலா பிரபந்தத்தின் தோற்றமாக திருக்கயிலாய ஞான உலாவை குறிப்பிடலாம். திருக்கயிலாய ஞான உலாவை குறிப்பிடலாம். பாவை எனும் இலக்கிய வடிவத்தை கையாண்டு ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எனும் இலக்கியங்களை படைத்தார். பாவை எனும் இலக்கிய வடிவத்தை கையாண்டு ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எனும் இலக்கியங்களை படைத்தார். நாச்சியார் திருமொழி எனும் இலக்கியங்களை படைத்தார். எனவே இப்புதிய இலக்கிய வடிவங்களின் தோற்றத்தினால் ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எனும் இலக்கியங்களை படைத்தார். எனவே இப்புதிய இலக்கிய வடிவங்களின் தோற்றத்தினால் அவற்றை வைத்து இன்னும் அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. எனவே இப்புதிய இலக்கிய வடிவங்களின் தோற்றத்தினால் அவற்றை வைத்து இன்னும் அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. எனவே இப்புதிய இலக்கியங்களின் தோற்றத்தினால் அவற்றை வைத்து இன்னும் அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். ஆரிய பண்பாட்டில் மக்கள் கொண்ட விரக்தி. ஆரிய பண்பாட்டில் மக்கள் கொண்ட விரக்தி. ஆரிய பண்பாட்டில் மக்கள் கொண்ட விரக்தி. ஓகே, அதுல எழுதிக்கோங்க. சங்கமறிவிய காலத்தில் ஆரம்பமான ஆரியர்களின் சாதி வேறுபாடு. சங்கமறிவிய காலத்தில் ஆரம்பமான ஆரியர்களின் சாதி வேறுபாடு ஆரிய பண்பாட்டில் மக்கள் கொண்ட விரக்தி என்று போட்டு எழுதுங்க. சங்கமறிவிய காலத்தில் ஆரம்பமான ஆரியர்களின் சாதி வேறுபாடு சங்கமறிவிய காலத்தில் ஆரம்பமான ஆரியர்களின் சாதி வேறுபாடு பல்லவர் காலத்தில் ஆண்டாள் அடிமை என வளரத் தொடங்கின. பல்லவர் காலத்தில் ஆண்டாள் அடிமை என வளரத் தொடங்கின. பல்லவர் காலத்தில் ஆண்டாள் அடிமை என வளரத் தொடங்கின. ஆண்டாள் அடிமை என வளரத் தொடங்கின. இவற்றை இல்லாதொழிக்க பக்தி இலக்கியங்களினூடாக
இவற்றை இல்லாதொழிக்க பக்தி இலக்கியங்களினூடாக சமய நம்பிக்கைகள் காரணமாயின. காரணமாயின நம்பிக்கைகள் காரணமாயின. ஆரிய பண்பாட்டை வெறுத்து பக்தியை பின்பற்றத் தொடங்கின. ஆரிய பண்பாட்டை வெறுத்து பக்தியை பின்பற்றத் தொடங்கின. ஆரிய பண்பாட்டை வெறுத்து பக்தியை பின்பற்றத் தொடங்கின. உதாரணமாக தீண்டத்தகாதவர்களுள் ஒருவரான திருப்பானாழ்வாரை பல்லவர் கால மக்களும் இலக்கியங்களும் ஏற்று போற்றுகின்றமையை குறிப்பிடலாம். பல்லவர் கால மக்களும் இலக்கியங்களும் ஏற்று போற்றுகின்றமையை குறிப்பிடலாம். ஓகே, லாஸ்டா முடிவுரை எழுதிக்கோங்க. இந்த காரணத்தால் பல்லவர் காலத்தில் உதாரணமாக தீண்டத்தகாதவர்களுள் ஒருவரான திருப்பானாழ்வாரை பல்லவர் கால மக்களும் இலக்கியங்களும் ஏற்று போற்றுகின்றமையை குறிப்பிடலாம். ஓகே, லாஸ்டா எழுதுங்க முடிவுரை. இந்த காரணத்தால் பல்லவர் காலத்தில் அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. இந்த காரணத்தால் பல்லவர் காலத்தில் அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. அதாவது எக்காலத்திலும் தோற்றம் பெறாத அளவுக்கு பல்லவர் காலத்தில் அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. எக்காலத்திலும் தோற்றம் பெறாத அளவுக்கு பல்லவர் காலத்தில் அதிகமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன. இவற்றுக்கு ஆழ்வார்களதும் நாயன்மார்களதும் பங்களிப்பே முக்கிய காரணம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன்.
ஓகே சரி. லாஸ்டா சொன்னது இவற்றுக்கு ஆழ்வார்களதும் நாயன்மார்களதும் பங்களிப்பே முக்கிய காரணம். இவற்றுக்கு ஆழ்வார்களதும் நாயன்மார்களதும் பங்களிப்பே முக்கிய காரணம். ஓகே சலா, நாங்க அடுத்த கேள்விகள் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். அதே மாதிரி எல்லாம் மிக்ஸா தான் ஒவ்வொன்றையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி போவேன். ஓகே அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி டைம் டேபிள் அப்படி போட்டு எல்லாரும் படிங்க. எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் வந்து ஷலா எடுக்கலாம். ஓகே, வேற என்ன சரி டவுட்ஸ் அப்படி கேட்கிறவங்களுக்கு கேட்கலும். கிளாஸ் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஈவினிங் 5 மணிக்கு ஒரு கிளாஸ், அதே போல நைட் 9:30 ஒரு கிளாஸ். ஒரு நாளே 2 கிளாஸ் நடக்கும். மந்த்லி உங்களுக்கு 25 கிளாஸஸ் அப்படி போடுவேன். அதே மாதிரி கம்பராமாயண கிளாஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது அந்த கிளாஸுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ண பாருங்க. அது நைட் 10 மணிக்கு அந்த கிளாஸ் நடக்கும். அதுல வந்து உங்களுக்கு எப்படி கிளியரா விளங்குதோ அதை பார்த்து உங்களுக்கு அந்த கம்பராமாயணம் 3 மந்த் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இலக்கணம் ஃபர்ஸ்ட்ல இருந்து தியரி முடிச்சு கேட்டீங்க சில பேர். ஸோ அவங்க வந்து எனக்கு உங்களோட மெசேஜை வந்து போட்டு வைங்க, அவங்களுக்கு வந்து பார்த்து அதுல ஜாயின் பண்ணிடலும். சரி, ஓகே. இப்போ நான் கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் தேங்க்யூ. வலைக்கும் சலாம்.